சிறந்த பேச்சாளர், சொல்வேந்தர் மதிப்பிற்குரிய ஹிமாயுன் கபீர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போ முக்குளத்தோர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் ஒற்றுமை நல்லின விருந்துக்கு வருகை வந்திருக்க உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி நாள் வாழ்த்துக்கள், நல நாள் வாழ்த்துக்கள். இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த எண்ணூர் தம்பி எழில் ராமன் அவர்களுக்கும், இந்த ஈப்போ சங்கத்தை நிறுவி அதன் செயல்பாட்டு வரவுகளை செய்து கொண்டிருக்கும் ஆரியூர் தம்பி தவசீலம் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய தலைவர் ஐயா தங்கவேல் அவர்களுக்கும், மருத்துவம் படித்தாரா மான தமிழர்களின் வரலாறு படித்தாரா என்று தெரியாத அளவுக்கு எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் ஜெயராஜ் அவர்களுக்கும், என்னோடு வந்திருக்கக்கூடிய என்னுயிர் தம்பி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை மறைவன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும், அண்ணனின் நிழலாக அண்ணன் சீமானின் நிழலாக இருக்கக்கூடிய என்னுயிர் அத்தான் தேவேந்திரன் அவர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி நாள் வாழ்த்துக்கள், நல நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நாம் தமிழர் என்று பேசுகிறீர்களே, முக்குளத்தோர் சங்கம் அமைத்திருக்கும் இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் செல்வது சரியா முறையா என்று நாடு புறப்படும் முன் எங்களிடம் கேட்டார்கள். ஏனப்பா, தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரெட்டியார் நலசங்கத்தில் கலந்து கொள்ளும் போது மான தமிழர்கள் நடத்தக்கூடிய முக்குளத்தோர் சங்கத்தில் நாங்கள் கலப்பது உங்களுக்கு என்ன வருகிறது? கோலாலம்பிலிருந்து இந்த பகுதியை வரும் பொழுது மலேசியா முழுதும் காடாக இருக்கிறது. உலக ஐநா மன்றம் வரையறை செய்கிறது, எந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த நாடு, ஆரோக்கியமான நாடு எந்த நாடு என்றால், வேணா கையில வச்சுக்கிறேன் தங்கச்சி, எந்த நாடு ஒரு வளமான நாடு என்றால் அந்த நாட்டில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்களோ, பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக கட்டடங்கள்